வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சூப்பர் மார்க்கெட் போவாங்களா? ஹே கீர்த்தி. ஹே ஹைடி. சொல்லுடா. என்ன பண்ற? இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் என்ன வாய்ஸ் என்ன ஸ்வீட்ஸ் இருக்கு? ரேடியோ வாய்ஸ் மாதிரி இருக்கு. நானே ஒரு ஸ்வீட்ல. ஏய் ஒரு ஸ்வீட் இருக்குது பாத்தியா? ஆஹா. ஏய் வரானே. இந்த ஸ்வீட் எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு இது? செகண்ட் ரேக்ல இருக்கு. செகண்ட் ரேக்ல இருக்கா? ஓகே. உங்க வேலை செய்வாங்களா? அந்த ரேக்ல போய் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் அங்க போங்க. ஒருதான் ஹெட் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஸ்வீட் அங்க எங்க இருக்கு? இங்க இருக்கா அங்க பின்னாடி இருக்கா? ஆனா புடனைக்கு மட்டும் தான் இருக்கு. பேக்ல குலாப் ஜாமுன் அது. ஓகே. ஏய் ஹைடி, இன்னும் இங்க மாத்திட்டாங்களா நீங்க? ஓ ஆள் போல இருக்குப்பா. பெரிய இவன் மாதிரி பண்றான். இதுல இது கருப்பு சுண்டல், இது வெள்ளை சுண்டலா? எது கருப்பு சுண்டல், இது வெள்ளை சுண்டல்? கருப்பா இருந்தா கருப்பு சுண்டல், வெள்ளையா இருந்தா வெள்ளை சுண்டல். அதானே சார்? டவுட் உங்களுக்கு கிடைச்சதா? கிளியர் ஆயிடுச்சா சார்? என்ன வெள்ளை சுண்டல் எவ்வளவு எடுக்கணும்? வெள்ளை சுண்டல் இல்ல, கருப்பு சுண்டல் எவ்வளவு இல்ல எடுக்கணும்? கேட்டேன், ஒரு நிமிஷம் கேட்டு வந்துறேன். அதுதான் சொன்னாங்கன்னு மறந்துருச்சு எனக்கு. அப்படியா? நான் அப்ப கேட்டுட்டு என்கிட்டே வாங்க. திருப்பி இந்த பொண்ணுகிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. போங்க போங்க. என்னம்மா? சார் என்ன? இல்ல சார், அவர் கஸ்டமர் போல. கஸ்டமர் போலயா? சரி சரி போ, நான் பாத்துக்கிறேன் போ. ஐயோ. நீ வேற எங்கேயாவது போ. எங்க காணோம் சார்? லாஸ்ட் ரோல இருக்கா? தேடுறீங்களா சார்? ஆமா சார், காணோம் சார். என்ன தேடுறீங்க? தெரியாது. தேடுறீங்க. சரி தேடுங்க, போய் பார்த்தோம். இந்த பக்கம் உண்மையான இடமா? இல்ல இல்ல இல்ல. பாத்துட்டேன். ஒருவேளை பண்ணிருக்காங்க. cleaning sections ல எந்த இருப்பாங்க. கிளீனிங்ல இருக்க மாட்டாங்க அவங்க. ஏன் சார்? அந்த பொண்ணை நான் ஸ்டோர் போய் கிளம்பட அனுப்பிட்டீங்களா? ஆமா, உன் தொல்லை தாங்க முடியல. ஏடா காலையில இருந்து 2 மணி நேரம் உள்ள சுத்திக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணை சுத்தி சுத்தி வரியே. என்னங்கன்னா பொருளை பாக்குறாங்க, அந்த பொண்ணை பாக்குறாங்க. நான் வந்து இப்படிதான் உன்னை கூட்டு போயிருக்கீங்க. அவங்க அப்பா வந்து என்ன செட் பண்ணிக்கிறாங்க? முட்டை போட வரீங்க, பொருளை எடுத்துட்டு பில் போட வாங்கடா. பில்லு போட வந்துட்டு பொருளை எடுக்காதீங்கடா. சரி பக்கத்துல நீ பொருளை வாங்க, வைடா அங்க வைடா, எடுத்துற வைடா. போடா வெளியே போடா, போடா வெளியே போடா. நீ போடா, நீ போடா. ஐயா புள்ள ஆம்பளைல தான் பில்டிங் போட வைக்க முடியும். அவனும் வரமாட்டான். டேய் என்னடா என்னடா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு சார் அது பண்ணல நீங்க ஒளி வைக்கறாங்களா? நான் திருப்பி எடுத்து திருப்பி ஒளி வைக்கிறேன். உனக்கு வேணும்னா பில்ல போட்டு வாங்கிட்டு போ. இங்க என்ன ஒளி வைக்க பழக்கம் ஓ உனக்கு? யாரும் வாங்கிட கூடாதுன்னு. சார் சொன்னா கேளுங்க சார். என்னடா பயங்கரமான பொம்மை? அதை ஒளிச்சு வச்சிருவோம் சார். எது ஒளிச்சு வச்சிரும்? ஏன் சார் அந்த பொம்மை 2 தனித்தனியா இருந்துச்சுன்னா பேய் வந்து நம்மள ஆட்கொண்டு மயக்க நிலையில வச்சு நம்மள கொடுமைப்படுத்தி கொன்றும் சார். குடும்பப்படுத்தி கொல்லுமா? ஆமா சார். என்னடா என்ன என்ன இது? பொம்மை எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா? ஆமா சார், சபிக்கப்பட்ட பொம்மை. இப்ப அஸ்வின்ஸ்னு ஒரு டீசர் ஒன்று வந்து ஓஹோ. பாத்தீங்கன்னா சார், அஸ்வின்ஸ்னு ஒரு படம் ஒன்று வரப்போகுது. வர ஜூன் 23 ரிலீஸ். அந்த படத்துல வந்து வசந்த் ரவி சார், அப்புறம் விமலா ராமன், சரஸ் மேனன் இவங்க நடிச்சிருக்காங்க. சரி. அப்புறம் எட்வின் சாக்கே இருக்காருல்ல, அவர் தான் கேமரா பண்ணிருக்காரு. டீசரே பார்க்க அவ்வளவு பயங்கரமா இருக்கு சார். அது ரொம்ப பேயில வந்து ரொம்ப பயமுறுத்து சார். கேமரால பயங்கரமா பண்ணி என்னடா பண்ணுங்கற சார்? அந்த பொம்மை 2 பிரிச்சு வச்சிராதீங்க சார். சேர்த்து கட்டியே ஒளிச்சு வச்சிருங்க. சேர்த்து கட்டி நீ வாங்கிட்டு போயிரு. இந்த பொம்மையை கையில புடி. சார் சார் போ. சார் உள்ள போடு. சார் வேணாம் உள்ள சார், போடு. காசு இல்ல சார். உள்ள போடு. காசு இல்லாம எதுக்கு பொம்மை எடுத்த? போ. ஓ வண்டியை மாத்த போறான். போச்சு. இங்க வச்சிருந்தாங்க, போனதெல்லாம் எங்க வச்சாங்க? என்ன எங்க ஆமா, இப்படி ஒருத்தன் வரும். பொருள் மொத்தம் வேற வேற இருக்கு, கம்மியா இருக்கு. இதான் என்ன எடுத்துட்டானா? சபா, எல்லா பொருளும் எடுத்தாச்சு. போச்சு. வந்துட்டான் மறுபடியும். எவனோ வந்துட்டான். பொருள் மட்டும்தான் எங்க இருக்குல்ல. இதுக்கு வாண்டடா வேணியே மாத்திட்டு போறானா? எங்க இந்த ட்ராலிவே திருப்பிட்டே. டேய் எவன் எடுத்து என்ன என்ன நீங்க பாத்தீங்க, எடுத்து உங்க ட்ராலில போட்டு போறீங்க? இல்ல சார், அது மஞ்சத்தூள் தேடின எங்கேயுமே கிடைக்கல. பிராண்டு அதுக்கு நான் எடுத்து போட்டதுல எடுத்து போடுவீங்க நீங்க? இல்ல ஈஸியா இருந்துச்சேன்னு சொல்லி என்ன எடுத்து. ஈஸியா இருந்தது? நான் கஷ்டப்பட்டு 3 தடவை நான் ட்ராலி ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? முதல்ல 3 தடவை ஃபில் பண்ணி தேவலாம் பேசிருக்கேன். எடுத்து உள்ள போய் போடியா போடியா போடியா.
சார் இந்த சக்கரை பாக்கெட் கேட்டு நீயே எடுத்துக்க. ஆமா. எங்க இருக்குன்னு தெரியுமா? இதான் தெரியுதுங்க சார். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? போயா. ஓ சார் 1500. 1500 ஆமா. அவ்வளவு எடுக்கலையே. எப்படி இல்ல கலப்படாங்க சார். நான் பே பண்றேன். சார் என்ன நான் இந்த கார்டை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. சரி என்ன சார் என் பொருளுக்கு போயிட்டு நீங்க போயிட்டு குடிக்கிறீங்க? நான் எடுத்த பொருள் தான் நான் பில்ல போடுறேன். ட்ராலியை மாத்தி கொண்டு வந்துட்டு இங்க வந்து எனக்கு பில்ல போட்டுருக்கீங்க. சாரி சார் சோப்பு தூள் ஒரே மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சோப்பு தூள் ஒரே தூள் எடுத்ததுக்காக என்ட்ரலுக்கு நிப்பிள் போடுவியா? போயா. கடைக்கே வர மாட்டறானுங்க. எங்க போறாலும் ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்கம்மா அப்படி. சரி பின்ன. எக்ஸ்கியூஸ் மீ சார். புடலங்காய் எங்க இருக்கு? காய்கறி செக்ஷன். காய்கறி செக்ஷன். ஸ்ட்ரைட்டா போங்க சார். நேரா போய் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்புனீங்கன்னா காய்கறி செக்ஷன் இருக்கு சார். லெஃப்ட் திரும்பினோனே லெஃப்ட் திரும்பணும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஓ அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. ஸ்டாக் வரலன்னு சொல்லிட்டாங்க. முள்ளங்கி அங்கேயே தான் இருக்குமா? அங்கதான் சார். காய்கறி எல்லாமே அங்கதான் இருக்கு. காய்கறி மட்டும் எல்லாமே அங்க. காய்கறி எல்லாமே அங்கதான் இருக்கு. போங்க சார். டீ தூள் பாக்கெட்லாம் எங்க இருக்கு? டீ தூள் வந்து அங்க இருக்கு சார். இருக்கு அந்த பக்கம் அங்க இருக்கு போங்க சார். அவுட் போங்க. அவுட் பக்கத்துல ரேக்ல இருக்கு. பிரதர் ரொம்ப தேங்க் யூ பிரதர். டீ தூள் அங்க இருந்து எடுத்துட்டேன். சரி. டூத் பேஸ்ட் எங்க இருக்கு? டூத் பேஸ்ட் ஐயோ பிரஷ் எல்லாமே அங்க தான். அந்த பக்கத்துல செக்ஷன். போச்சுடா. தெரியலன்னு கேக்குறாரு போல. அதுக்குன்னு ஒரு ஆளுகிட்ட கேட்டுருந்தா ரிட்டீட்டிங்கா தான். சரி. இது சோப் எங்க இருக்கு? சோப்பா? நீ இப்படிதானே கேப்ப. தேடி எடுத்துக்க வேண்டியதானே. நீ எப்படிதான் கேப்ப. அந்த பக்கம் போங்க சார். அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் வாஷிங் சோப்பு அங்க தான் இருக்கா? எல்லா சோப்பு தூள் எல்லாமே அங்க தான் இருக்கு சார். பாத்திரம் கழுவுற சோப்பு எல்லாமே அங்க இருக்கு. எல்லாமே அங்க. எல்லாமே. போச்சுடா. டேங்க் ஜூஸ் எங்க இருக்கு? டேங்க் ஜூஸ். இங்க திரும்பி பாருங்க. இங்க தான் இருக்கு. இங்க தான் இருக்கு. கண்ணு முன்னாடியே இருக்கு. கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு எங்க இருக்கு சார். ஒரு தடவை சொல்லிட்டேன் தெரியாதவங்க வழி சொல்லிட்டேன். எல்லாருமே என்கிட்ட கேக்குறதா நீங்க? இல்ல பிரதர் நான் பாக்கும்போது நான் எடுத்து வைக்கிறேன் திட்டுவா சார் மேனேஜர் நீங்க. போங்க சார். பாருங்க சார். தயவு செஞ்சு போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மஞ்சத்தூள் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. நீங்க பிஸியா இருக்கீங்க. நானே ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ ம் பில்லிங் மட்டும் என்னன்னு தெரியுமா? ஐயோ நீ பில்லே ஒண்ணு போட தேவையில்ல. நீ வண்டி ஓட்டி கிளம்ப வெளிய போ. சார் இது கஸ்டமர் அப்படி ட்ரீட் பண்றீங்க. என்னடா கஸ்டமர் நீ? இப்ப ஏதோ அந்த இடத்துல தெரியல தேடி போட்டு கிடைக்கலன்னா உள்ள வந்தோடனே எவனா சிக்கிறனா அவங்கிட்டே போய் சார் இது எங்க இருக்கு சார் அது எங்க இருக்கு சார் இது எங்க இருக்கு சொல்லுங்க சார்ன்னு கண்ணுமே இருந்தா கூட தேட மாட்டேங்கிறீங்களா நீங்க? சரி. நான் யாரையுமே கூப்பிட மாட்டேன். உள்ள போறோம். நான் அங்க இருக்கா சார்? எங்க எப்படி உள்ள வந்த கரெக்ட் எப்படி வந்த சார் வாசல் வெளிய சார். வாசல் போதான் இருக்கு பில்லிங்க. ஆமா சார். தாண்டி தான் வந்திருப்ப. தெரியும். அப்புறம் நான் கேக்குறேன். சார் தெரியுமா? தெரியுமா? உங்ககிட்ட கேட்டாதான் சார் மன சாட்டிஸ்ஃபேக்ஷன். போடா போடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். போச்சு. இந்த பேபி கார்ன்லாம் எங்க சார் வச்சிருக்கீங்க? தெரியாது சார். நான் கஸ்டமர் தான். கஸ்டமர். யூனிஃபார்ம் கொடுத்தீங்க கஸ்டமர். இல்ல 2 நிமிஷம் முன்னாடி கடை வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரிசைன் பண்ண போறேன் நான். நல்ல கஸ்டமர் ஆயிட்டேன். ஏன் சார்? போடா போடா. ஹலோ சொல்லுங்க எங்க போயிட்டீங்களா? என்ன வாய்ஸ் இது? போறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு? இல்ல வந்துட்டு டிராபிக் அது இல்லம்மா கண்ணு. இறங்கி ஓட வேண்டியதானே நீங்க? இல்ல பேபி உடனே பேபி வந்துட்டேன் நானு. என்ன பொருள் வாங்கணும் கரெக்டா சொல்லு பாப்போம். முதல்ல நீங்க போய் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுங்க. உங்களுக்கு டிஃபன் பாக்ஸே இல்ல. சரி நான் போய் வாங்குறேன் இரு. ஹலோ வந்துட்டமா திரும்ப சொல்றேன். எல்லா லிஸ்டும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க சரியா? போட்டோ எடுத்து அனுப்புவா? ஏன் வீடியோ கால் பண்றேன் அப்படியே ஒவ்வொண்ணா சொல்லி எடுத்துட்டு போட்டு போயிடுறானே. வீடியோ கால் பண்ணாதீங்க. இங்க எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் நீங்க அங்க தான் போயிருக்கீங்க சொல்லி பக்கத்து வீட்டு பரிமளா அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சேர்த்து சொல்லுவான். சேர்த்து சொல்லுவாளா? சரி ரகசியமா நீங்க போட்டோ அனுப்புங்க. நான் செலக்ட் பண்ணி சொல்றேன். போட்டோ அனுப்புவா? ஆமா சரி அனுப்புறேன். நான் அனுப்புறேன். இதுவா? நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும் உங்களுக்கு. இதுவா? விடிஞ்சிரும். இதுவா? 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 ஐயா மூஞ்சியா? போய் அந்த பக்கம். மூஞ்ச கொண்டாந்து கரெக்ட் வச்சிருக்கேன். இதுவா? 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 இது. ஓடு. ஓனே இதான் ஹேங் ஆக போகுது. ஹலோ ஹலோ எல்லாத்தையும் உனக்கு போட்டோ அனுப்பிட்டேன். எல்லா பொருளும் அனுப்பிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்புனீங்கல்ல? ஆமா. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அனுப்புன ப்ராடக்ட்ல செகண்டா இருக்கத செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் அனுப்புனதுல செகண்டா செலக்ட் பண்ணுவா. எங்க போய் எடுத்து? அப்புறம் தேர்ட் அனுப்புனீங்கல்ல? அதுல ஃபர்ஸ்ட் இதுல எதுன்னு ஒரு கண்டுபிடிப்பாரு. ஃபோர்த் இருக்குல்ல? அத செலக்ட் பண்ணிக்கங்க.
அப்புறம் கடைசியா ஒண்ணு அனுப்புனீங்கல்ல, ஆமா அது மட்டும் வாங்கிடாதீங்க. அது ப்ராடக்ட்டே ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அது கிழிஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் ரைட்டுமா, நீ எதுன்னு செலக்ட் பண்ணி அனுப்பு. எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்பவா? செலக்ட் பண்ணி அனுப்பு. எனக்கு செலக்ட் பண்ணி அப்படியே அதுல ரிப்ளை பண்றேன். அத வாங்கிட்டு இருக்கேன். சரி. பொண்டாட்டி இல்லாம கடைக்கு வந்தா அதான் நாம எங்க இருக்குன்னு தெரியலையே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஹோட்டல்ல இந்த ஐட்டம்லாம் எங்க இருக்குன்னு சொல்ல பாத்துக்கோங்க சார். இந்த பொருளா எங்க சார் எடுத்தீங்க? இந்த பொருள் இங்க தான் சார், இங்க கடையில தான் போட்டு எடுத்துறானே. இங்க தான் எடுத்தீங்களா? ஆமா சார். அப்ப அங்க தான் சார் இருக்கும். ஐயோ நம்ம இங்கிட்டு போய் தேடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் என்னது சார், இந்த பொருள் எங்க இருக்கு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க சார். ஏன் இந்த பொருளாமா? இந்த பொருள்லாம் சார் இதெல்லாம் இது போட்டோ மாதிரி இருக்கு. எங்க எடுத்தீங்க? போட்டோ இங்க தான் சார் எடுத்தேன் நானு. இங்க தான் எடுத்த போட்டோ எடுத்தேன் நானு. யோ எனக்கு என்ன உன்னை பார்த்தா நான் தெரியுது நமக்கு. இங்கே போட்டோ எடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறேன். சரியா நக்கல் பிடிச்சாலுங்க. இருங்க உங்க மேனேஜர் சொல்றாரு. மேனேஜர் ட்ரிங் ட்ரிங். ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? இந்த பொருள் வாங்கிட்டு இருக்கேன். டிஃபன் பாக்ஸ் ஒரு இது பேக் வாங்குறோம். இவ்வளவு நேரமா நீங்க வர அங்கே இருந்திருக்கீங்க. யாரு வாய்ஸ் இது? நான் அனுப்பும் போது நீ சொல்ல வேண்டியதானே. நான் போட்டோ எடுத்து ஒவ்வொரு போட்டோவா இதுவா அனுப்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துட்டு 3வது 2வது இருங்க, 2வது 4வது இருங்க, 3வது 1வது இருங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ 1/2 மணி நேரமா வேற நீ முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியதானே. உன்னை எவன்டி செலக்ட் பண்ண சொன்னது? தனியா போறீங்களா இல்ல எவ கூட போறீங்களா? நான் எவன் கூட போறேன். இங்க பாரு, தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்க பாத்துக்க. லூசு நீ முதல்ல செலக்ட் பண்ணிருந்தா நான் போயிருப்பேன். இங்க எல்லா கடையும் எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் எங்க போய் தேடுறேன். மண்ணு ஒழுங்காவே செலக்ட் பண்ண வரல இல்ல. அதனால நானே லிஸ்ட் அனுப்புறேன். ஏன் அப்படி பண்றீங்க? ஆமா, நான் செலக்ட் பண்ண தெரியலதான். இல்லன்னா உன்னை செலக்ட் பண்ணிருப்பனா? சொல்லு. கட் பண்ணிட்டான். நம்ம கோவப்பட்டா கட் பண்ணிடுவாங்க. அவங்க கோவப்பட்டா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பொருளை கொஞ்சம் எங்க சொல்லுங்க சார். இந்த பொருள் சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்ல போற இதெல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. இந்த மாதிரிதான் இருக்கும். எனக்கு நான் போய் பொருள் எடுக்க போனேன்னா என்னை என்ன மேடம் வேணும் அந்த டைம்ல கேட்டாங்கன்னா நான் என்ன வாங்க வந்தேனே நான் மறந்துடுவேன். அதனால எனக்கு யாருமே நான் போய் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். தெரியல நான் மட்டும்தான் கேட்பேன். ஒவ்வொரு பொருளுக்கும் போயிலாம் நான் கேட்க மாட்டேன். நான் எப்ப கேட்டேன் அப்பெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நான் கேட்க மாட்டேன் உண்மையாவே. அந்த மாதிரி இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அதனால நான் எழுதி வச்சுட்டுலாம் போயெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது அதிகமா இருக்கு. அதனால ஆமா, சூப்பர் மார்க்கெட் அடிக்கடி எல்லாம் போக மாட்டேன். எப்பதான் ஒரு வாட்டி சும்மா போவோம். ஆனா என்ன, சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இங்க நார்மல் கடைக்கு வாங்குறதும் டிஃபர் ஆகுமா? அங்க கம்மியா இருக்குமா, அங்க கம்மியா இருக்குமா? அங்க கம்மியா இருக்கும் நினைக்கிறேன். அது உண்மையா எனக்கு ரொம்ப நாள் குழப்பம். அதான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறது தான் கம்மியா இல்ல நார்மல் கடையில வாங்குறதுதான் கம்மியான்னு எனக்கு ஒரு குழப்பம். நம்ம அங்க போய் பார்த்து என்னன்னு தெரியல. இல்ல நார்மல் ரேட்டை விட அவங்க கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க. அது கம்மியான்னு நம்மளுக்கே தெரியல. ஆமா, அது நல்லா இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே வெரைட்டியா இருக்கும். அது பாக்குறதுக்கே ஜாலியா தான் இருக்கும். சின்ன வயசுல நான் எங்க அம்மா கூட எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு போவோம். நிறைய பேர் ட்ராலி இல்லாம சும்மா நிப்பாட்டி வச்சிருப்போம். டக்குன்னு நம்ம கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம திரும்பி போய் அதை மொத்தமா மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து இழுக்கிறதுக்குள்ள உசுறு போயிடும். அது இழுத்தா 2-3 சேர்ந்து வந்துடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி யாராவது உண்மையிலேயே எடுத்துட்டு போயிடுவாங்க. வெறுமனையாவது ட்ராலி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போய் பார்த்துட்டு இருந்தோம்னா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குங்க. வாங்கிட்டு போய் பில் போடும்போது நம்ம ஒரு அமௌண்ட் நினைச்சிட்டு போயிருப்போம். பார்த்தா அதை விட அதிகமானோடனே வாங்கிட்டு வந்ததெல்லாம் முக்காவாசியே வெளியே. ஆமா, அது நாங்க ஒரு வாட்டி போகும்போது ஒருத்தவங்க எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு வாங்கியிருந்தாங்க. எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு வேண்டாம்? 4 பொருள் வாங்கிட்டு அவ்வளவு ஒரு ஆமா 20க்கு மேல ஆமா ஒரு 10-15 பொருளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காசு இல்ல 4 பொருள். அவ்வளவு நேரம் நாங்க நின்னுட்டு பில்லு போடுறவனே பாக்குறான். உண்மையிலே வாங்கதான் வந்தாங்களா இல்ல சும்மா வந்தாங்களானே தெரியாம எல்லாமே ஃபேமிலியா தான் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்க காய்கறி வாங்கிட்டு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் பூசா போய் எடுத்துட்டு வரேன்னு எடுத்துட்டு வந்து அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். நல்லா காமெடியா தான் இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாம். அதே மாதிரி பில்லிங்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்கும். அது ஒரு கியூவும் இருக்காது. நம்ம போய் நின்று கரெக்டாகவும் இது பண்ண மாட்டாங்க. திடீர்னு அந்த கவுண்டர்ல இந்த பில்லு போடுற மிஷின்ஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்மளை விரட்டி விடுவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். நல்லா இருந்துச்சு. எல்லா வீடியோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா கோபி திரும்பி மிஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டூருக்கு தான் போயிருப்பேன்.
ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.